திமுக வந்து இந்த தீர்மானத்தை திமுக ஆதரிக்கலன்னா திமுக பிஜேபி பக்கம் போயிடுச்சு. டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேர்ல நம்முடைய தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. சட்டமன்ற தீர்மானம்ன்றது வேற, எம்பிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறது வேற. நாங்க அனைத்து கட்சி கூட்டம் எது கூட்டம் சொன்னோம். மீண்டும் மீண்டும் சொல்றேன், பிஜேபி பக்கம்லாம் என்னைக்குமே திமுக போகாது. திரு ஜோசப் விஜய் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவோம். நம்ம எல்லாரும் போய் பிரதமரை பார்ப்போம். இந்த பிரச்சனை தலையாய பிரச்சனை, இப்ப நம்ம உயிர் போற பிரச்சனை. நாங்க கமெண்ட் பண்ணுவோம் பிஜேபி பார்லிமெண்ட்ல, நாங்க நிற்போம் தைரியமாக துணிச்சலோடு. விஜயா எதிர்க்க முடியுமா? என்ன நீ சும்மா திட்டுற மாதிரி திட்டு, நான் உன்னை சும்மா திட்டுற மாதிரி திட்டுறேன், நம்ம மக்களை ஏமாத்தோம் என்ற மாதிரி அரசியல் தான் இது. பிஜேபியினுடைய கைப்பாவை தான். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், நட்சத்திர பேச்சாளர், மரியாதைக்குரிய திரு குடியாத்தம் குமரன் அவர்கள். சார் வணக்கம். வாழ்க சார். இப்போ இன்றைய தினம் சட்டசபையில் முதல்வர் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தாங்க. டீலிமிட்டேஷன் மசோதாவுக்கு எதிராக அது பாஸ் செய்யக்கூடாது, அது ஃப்ரீஸ் பண்ணியே வைக்கணும், 543 என்ற இந்த நாடாளுமன்ற எண்ணிக்கையை தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய போகிறதுங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்புல தொடர்ந்து இருந்தோம். பாஜக பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல பிரச்சாரங்கள். இன்னைக்கு இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு திமுக. ஒரு கிளியர் கட்டான ஒரு முடிவா பார்க்க வேண்டியது இருக்கா? ஆமா, இது ஒரு கிளியர் கட்டான முடிவு தான். ஒரு நல்ல முடிவு வந்து கழக தலைவர், என்னாலும் மக்களின் முதல்வர், எங்கள் அன்பு தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் தலைவர் எடுத்திருக்கிறாரு. இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். அதாவது இன்னைக்கு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்களே, இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த காரணம் என்னன்னு கேட்டா, திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக பக்கம் நகருகிறது. இது இன்னைக்கு டிவிகேனுடைய ஒரு பிரச்சாரம். இவனுங்களே சங்கிங்க தான். யாரு அவங்க? எங்களை சங்கிங்களா இருப்பாங்களோ? ஏன்னா காங்கிரஸ் வந்து இன்னைக்கு திமுக விட்டு டிவிகே பக்கம் வந்துருச்சு. அதனால இவங்க பிஜேபி பக்கம் திமுக நகர போகுது, கிட்டத்தட்ட போயிடுச்சு. அதனால இன்னைக்கு நம்ம இந்த கொண்டு வர இந்த தீர்மானத்தை திமுக கண்டிப்பா நம்மளை ஆதரிக்காது. ஏன்னா இப்ப ஏடிஎம்கே ஆதரிக்காதுன்னு சொன்னா அவங்க பிஜேபி கூட்டணியில இருக்காங்க. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களும் பிஜேபி கூட்டணியில தான் இருக்கிறாங்க. ஆனா திமுக யார் கூட்டணியும் இல்லை. எல்லாரும் எங்கனாலதான், மத்தவங்கள தவிர மத்தவங்கனால நாங்க கிடையாது. எந்த கட்சியா இருந்தாலும் திமுகனாலதான் அவர்களுக்கு அங்கீகாரம் தவிர மற்ற கட்சிகளா திமுகவுக்கு அங்கீகாரம் கிடையாது. அந்த வகையில இன்னைக்கு வந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது என்னன்னு கேட்டா, ஏதோ நாட்டு மக்களின் மீது ஒரு மிகப்பெரிய நலன், ஒரு நம்ம தமிழ்நாடு தொகுதியில குறைஞ்சிடக்கூடாது, எந்த வகையிலும் தமிழ்நாட்டு தொகுதிகள் 4 தொகுதி 5 தொகுதியை குறைஞ்சிடக்கூடாது, ஏன்னா தமிழ்நாட்டு மக்களின் மீதோ தமிழக வளர்ச்சியின் மீதோ தமிழகத்தின் எதிர்காலத்து குறித்தோலாம் இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கொண்டு வரல. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அந்த மாணிக் தாகூர், திமுக எம்பி பதவி பிச்சை போட்டுச்சு மாணிக் தாகூருக்கு. திமுக போட்ட பிச்சை மாணிக் தாகூருக்கு எம்பி பதவி. அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் வந்து இப்போ இவங்க போட்ட ஒரு கேம். திமுக வந்து இந்த தீர்மானத்தை திமுக ஆதரிக்கலன்னா திமுக பிஜேபி பக்கம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு, திமுகவுடைய நிலைப்பாடை வந்துட்டு பரிசோதிக்கிட்டு தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வர. நான் சொன்ன மாதிரி நாட்டு மக்கள் மீது ஒரு நலனோ, தமிழக மக்களின் மீது ஒரு நலனோ, இல்லை நம்ம தொகுதிகள் குறைஞ்சிடக்கூடாது, தொகுதி எண்ணிக்கையில் வேணா அதிகமா வேணா வரணும். ஏன்னா ஏற்கனவே அதிகமா இருந்தது தான் இது குறைஞ்சிருக்குது. நமக்கு ஏற்கனவே அதிகமா இருந்தது தான் தமிழ்நாட்டுல. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. திமுகனுடைய நிலை என்ன, திமுக நிலைமை என்ன செக் பண்றதுக்கு இந்த மாணிக் தாகூர் பாக்குற வேலை. மாணிக் தாகூர் உங்களுக்கு யாருன்னு தெரியும்? நாங்க திமுக போட்ட பிச்சை மாணிக் தாகூருக்கு ஒரு எம்பி பதவி. அங்க இருக்கிற 10 பேர் திமுக போட்ட பிச்சை தான் காங்கிரஸ்காரர்களுக்கு. அவங்க எல்லாம் நின்றுதாங்கன்னா டெபாசிட் கூட வாங்கிட்டு போனாங்க காங்கிரஸ். அதே மாதிரி இன்னொரு ராஜ்யசபா எம்பி வாங்கி போனாங்க இந்த எலெக்ஷன்ல. இன்னொரு ராஜ்யசபா எம்பியும் கொடுத்தா அவங்க போனாங்க. சனியை ஒளிஞ்சிச்சு காங்கிரஸ் போன பத்தி எனக்கு எந்த கவலை, எங்களுக்கு சந்தோஷம் தான். சோ எங்களை செக் பண்றதுக்கு வச்சாங்க. இந்த இவங்க வச்சிருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகனுடைய நிலைமை என்ன, திமுக நிலை என்னன்னு சொல்லி வச்ச இந்த தீர்மானம் என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவை கரெக்டா எங்கள் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எடுத்தாரு. இன்னைக்கு நாங்க ஆதரிச்சுக்கிறோம்னு சொன்னா, நான் மீண்டும் சொல்றேன், பிஜேபி பக்கம்லாம் என்னைக்குமே திமுக போகாது. இல்ல, எனக்கு சின்ன குறுக்கீடு இருக்கு. இப்போ இது இடைப்பட்ட காலகட்டத்துல ஒரு மூத்த தலைவருடைய மகள் என்விஎன் சோமு கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க? அரசியலில் யார் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை அப்படிங்கிற கருத்தை ஏன் வந்து
பாஜகவுடன் நீங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு இப்படிப்பட்ட பதிலை சொல்லணும். அப்போ இப்படி நீங்க இடம் கொடுத்தீங்கன்னு நம்ம பார்க்க கூடாதா? அதனாலதானே தங்களுடைய ஐயங்களை வந்து அவர் எழுப்புறாரு. எம்பிக்கள் கூட்டம் கூட்டுறாரு முதலமைச்சர். அதுக்கு நம்ம பங்கேற்கலாமே. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க காரணம்? டிராப்டே கையிலுக்கு வரல, அதுக்கப்புறம் நாங்க முடிவெடுப்போம்னு சொல்லி அம்மையார் கனிமொழி உட்பட எல்லாரும் பேசுனீங்க. இப்பவும் சட்டமன்றத்துல நீங்க டிராப்ட் கைக்கு வரட்டும், அப்புறம் நாங்க முடிவெடுக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருக்கலாமே. சட்டமன்ற தீர்மானம்ன்றது வேற, எம்பிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறது வேற. நாங்க அனைத்து கட்சி கூட்டம் எது கூட்டம் சொன்னோம்? நாங்க அனைத்து கட்சி கூட்டம் வந்து காவேரி பிரச்சனை, மேகதாது டேம் குறித்து, மேகதாது அணை பிரச்சனை குறித்து பேசுவதற்கும், காவேரி பிரச்சனை குறித்து பேசுவதற்கும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்னு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சார் முதலமைச்சர்கிட்ட. எங்கள் கழக தலைவர் தளபதி அவர்களும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அதான். அனைத்து கட்சி கூட்டம் நமக்கு இப்போ டீலிமிட்டேஷன் நம்ம கோர்ட்டுக்கு போலாம், இது இன்னும் தள்ளின்னு போலாம், இது இன்னும் நிறைய, அதுக்கு இன்னும் நிறைய காலங்கள் உண்டு. இப்போ நமக்கு அர்ஜென்டா என்னன்னு கேட்டா மேகதாது டேம் அந்த இஷ்யூ இப்போ சீரியஸா வருது. ஏன்னா மேகதாது டேம் இஷ்யூ வச்சே தொடர்ந்து கணக்குப்பாரா தொகுதியில அந்த மேகதாது டேம் இருந்து பாருங்க, கர்நாடகால கணக்குப்பாரா தொகுதியில DK சிவகுமார் இன்றைய கர்நாடகா முதலமைச்சர், அவருடைய தொகுதியில வருது அந்த மேகதாதுன்றது. அதை வச்சே அவர் அங்க தொடர்ந்து ஜெயிச்சுன்னு வராரு. கர்நாடகா அரசியல அவர் இன்னைக்கு நிக்கிறாருன்னா மேகதாதுல டேம் கட்டுவேன். இப்ப அவரு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். இப்ப கம்பி எல்லாம் நட்டிட்டாங்க, அங்க டேம் கட்ட முடியாது, அது கோர்ட் அனுமதிக்காது. மேல காங்கிரஸ் வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, இல்ல எல்லா மாநில கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைச்சாலும் சரி, மேகதாதுல டேம் கட்டவே முடியாது. அது மிகப்பெரிய கலவரம். எவ்வளவு பேர் தமிழ்நாடுக்கு தண்ணியே வராதே, ஒரே ஒரு 4 கிலோமீட்டர் தான் தமிழ்நாடு பார்டர்ல இருந்து மேகதாதுக்கும் 4 கிலோமீட்டர். அப்படி 4 கிலோமீட்டர் எல்லாம் ஒரு ஸ்டேட்ல 4 கிலோமீட்டர் பார்டர்லாம் டேம் எல்லாம் இன்னொரு ஸ்டேட்ல கட்ட முடியாது. அதுக்கு சட்டத்துல இடம் இல்லை, அது கட்ட முடியாது. ஆனா அவங்க அரசியல் பண்றாங்க, ஒரு கட்டுற மாதிரி ஒரு சீனை உருவாக்குறாங்க. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அங்க கர்நாடகால கோடிக்கணக்கான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்நாடகா ஃபுல்லா தமிழர்கள் பாதிக்கப்படுவாங்க. சோ இந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. இதை நம்ம உட்காந்து பேசுவோம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவோம். முதல்ல இதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவோம். நம்ம எல்லாரும் போய் பிரதமரை பார்ப்போம், மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை பார்ப்போம். இந்த பிரச்சனை தலையாய பிரச்சனை, இப்ப நம்ம உயிர் போற பிரச்சனை, தமிழகத்துடைய ஒரு ஜீவநாடி பிரச்சனை, விவசாயிகள் பத்தி. ஏன் நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட அங்கிருந்து வர அரிசி தான் நம்ம சாப்பிடுறோம். சோ அதை காதலே போட்டுக்காம உயிர் போற பிரச்சனையை விட்டுட்டு எப்பயோ என்னவோ நடக்க போகுதுன்னு சொல்லி அதுக்கு நான் அனைத்து கட்சி கூட்டம் அதுக்கு நீங்க வாங்கன்னா அந்த டிராமாக்கெல்லாம் திமுக வராதுன்னு தான் அக்கா கனிமொழி அவர்களாக இருந்தாலும், முன்னாள் மத்திய அமைச்சர் கழக துணை பொதுச் செயலாளர் ராசாவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுல நாங்க கலந்துக்க மாட்டோம் சொல்லி. அது சும்மா டிராமா அவ்வளவுதான். இல்ல முரண்பட்ட நிலைப்பாடா தெரியலையா? அப்போ நம்ம என்ன சொன்னோம்? டிராஃப்ட் கைக்கு வரட்டும், நாங்க டிராஃப்ட பார்த்ததுதான் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க தான் இப்போ திடீர்னு பல்ட்டி அடிச்சு நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு அம்மையார் கனிமொழி அப்போது பிரஸ் மீட்ல சொன்னாங்க. இன்னைக்கு சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன குறிப்பிடுறாரு? நாங்க கடந்த ஆண்டு மார்ச் மாதம் எங்கள் தலைவர் தலைமையில் நடந்த அந்த முதல்வர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் பிரசன்டேஷன்ல நான் தான் வந்து வெளிப்படுத்தினேன், இன்னும் 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும் டீலிமிட்டேஷனை அப்படின்னு சொல்லி இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. நான் எந்த கருத்தை எடுத்துப்பேன்? கனிமொழி அம்மையாரனுடைய கருத்தை நான் எடுத்துக்கணுமா, அல்லது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில சொன்ன கருத்தை நான் எடுத்துக்கணுமா? நல்ல ஸ்டாண்ட் டிஎம்கே எடுக்கும். அரசியல்ல ஒரு நேரத்துல ஒரு நிலைப்பாடு இருக்கும். தமிழ்நாடு மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு இந்த டீலிமிட்டேஷனால எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது. நமக்கு எந்த தொகுதியில எண்ணிக்கைகள் குறையக்கூடாது. தொகுதிகள் எண்ணிக்கைகள் தான் அதிகமாகும். 2 தொகுதியோ 3 தொகுதியோ 4 தொகுதி எண்ணிக்கைகள் அதிகமானா சந்தோஷம். தொகுதியினுடைய எண்ணிக்கைகள் குறையக்கூடாது, நம்ம பழிவாங்க படக்கூடாது. டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதுல திமுக தெளிவா இருக்கும். அதுல அந்த ஸ்டாண்ட்ல டிஎம்கே கரெக்டா இருக்கும். இதுல விஜய்னால ஒண்ணும் பண்ண முடியாது. விஜய்னால எல்லாம் போயிட்டு பிஜேபி கமெண்ட் பண்ண முடியாதுங்க. சீஃப் மினிஸ்டர் விஜய்னாலாம் போயிட்டு பிஜேபி கமெண்ட் பண்றதுக்கோ நீ இப்படிதான் பண்ணணும், நீ அப்படிதான் பண்ணணும்னு சொன்னா எதிர்த்தெல்லாம் விஜய் எல்லாம் நிக்க முடியாது. 41 பேர் அவன் கையில் வச்சுட்டு இருக்கான். நாங்க விட்டோம். நாங்க அதை வந்து ஏதோ நீதி, நேர்மை, நியாயம், நாகரிக அரசியல் நாங்க விட்டோம். நான் விட்டோம்னா எங்க தலைவர் தளபதி வந்து ஒரு நேர்மையான தலைவர், நாகரிகமான தலைவர். அவர் ரொம்ப டீசென்டா அதை வந்துட்டு ஒரு நாகரிகமா எடுத்துக்கினார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் விரும்ப மாட்டான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சொன்னார் தலைவரே. அதான் இல்ல, எந்த ஒரு தொண்டன் சாவதும் ஒரு கட்சியின் தலைவன் விரும்ப மாட்டான்.
ஒரு கட்சியின் தலைவன் அவருடைய கூட்டத்திலே ஒரு பொதுமக்கள் சாவதை விரும்ப மாட்டான். இது ஒரு விபத்து, இது அரசியலாக்காதீங்கன்னு என்னை போன்ற யூடியூபர்ஸ்க்கு, என்னை போன்ற கட்சியின் பேச்சாளர்களுக்கே சொன்னார் தலைவர் தளபதி. வேணா இது பெருசாக்காதீங்க பிரச்சனை. அதுல வந்த பிரச்சனை தான். நீ இன்னைக்கு பேசுற, போற வர, என்ன சொல்றது, இஷ்டத்துக்கு நீ பேசுற, போற வர, ஏதோ பண்ற. நாங்க ரொம்ப தெளிவான அரசியல், ஒரு தெளிவான அரசியல் பண்றோம். எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க ஒரு நன்மை செய்யணும். ஆட்சியில் இருக்கிறோமோ இல்லையோ, என்றைக்கும் மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலே பல குளறுபடிகள்லாம் இருக்குது. சோ நாங்க கமெண்ட் பண்ணுவோம் பிஜேபியை, பார்லிமெண்ட்ல நாங்க நிற்போம். டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தினா அதனால எங்க தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது. தொகுதிகள் எண்ணிக்கை கூடணுமே தவிர ஒரு தொகுதி கூட குறையத்துக்கு நாங்க விடமாட்டோம். நாங்க ஏன் தேவைப்பட்டால் நாங்கள் பாராளுமன்றத்தில் வளாகத்திலும் நாங்கள் முற்றுகையிடுவோம். டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்துவோம். நாடு முழுவதும் போராட்டம் நடத்துவோம். ஆனால் நரேந்திர மோடி பாஜக அரசை தைரியமாக துணிச்சலோடு விஜயால் எதிர்க்க முடியுமான்னு கேட்டா முடியாது. சிபிஐக்கு இவங்களா போகிறாங்க. நீங்களா இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பேசணும். அவன் பிஜேபி எல்லாரும் கையில வச்சுட்டு இருக்கான். 41 பேர் நாளைக்கு நினைச்சா சிபிஐல கூப்பிட்டு அப்படியே உள்ள திருடுவான் திகார்ல. சோ எங்களை மாதிரிலாம் துணிச்சலாம் பிஜேபி எல்லாம் யாரும் எதிர்க்க முடியாது. எங்களுக்கு கூட தான் ஐடி ரைடு, அமலாக்கத்துறை ரைடு, எவ்வளவு மிரட்டல்கள் எல்லாம் வந்துச்சு இல்ல திமுகக்கு. எல்லாரும் எல்லா கட்சியின் முன்னணி தலைவர் எல்லா வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அதையும் நாங்கள் எதிர்கொண்டு அதையும் நாங்கள் எதிர்த்து இன்னைக்கு பாஜக அரசு நாங்கள் எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறோம். எனவே இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல நல்ல முடிவு திமுக எடுக்கும். இன்னைக்கு ஆதரிச்சதுக்கும் விஷயம் இருக்கு. எங்களுக்கு விஷயம் இருக்கு. ஆதரிச்சு இருக்கிறோம். தமிழ்நாட்டின் மக்களுக்காக நாங்க உழைக்கிறோம். இவங்க அரசியல் பண்றாங்க. திமுக பல்லு பிடிங்க பாக்குறாங்க. இன்னைக்கு அவங்க கொண்டு வர தீர்மானமே தாங்க திமுக என்ன ஸ்டாண்ட்ல இருக்குதுன்னு பாக்குறாங்க. அவங்க எல்கேஜி பாய் ப்ரொஃபஸரை டெஸ்ட் பண்ணி பாக்குறான். டபுள் PhD படிச்ச ப்ரொஃபஸரை எல்கேஜி பாய் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு கொண்டு வந்த தீர்மானம் இதெல்லாம் திமுக பார்க்கும். இல்ல நாடாளுமன்றத்துல நம்ம எதிர்த்து வாக்களிப்போமா? இப்ப வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா வெளிநடப்பு செஞ்சிரும், அதன் மூலியமா பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். இல்ல அது தலைவர் ஒரு நல்ல முடிவு எடுப்பார். கட்சியின் தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அவர் எடுக்கிற முடிவு தான் இது. அவர் எடுக்கிற முடிவு கரெக்டான முடிவா இருக்கும். இன்னைக்கு அவர் எடுத்த முடிவு ஆதரிக்கணும். இன்னைக்கு ஆளுங்கட்சி கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிச்சாச்சு. அதே மாதிரி நாளைக்கு நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு என்ன என்பதை கழக தலைவர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டி அந்த நேரத்தில் ஒரு நல்ல முடிவு அறிவிப்பார். அந்த முடிவு தமிழகத்திற்கு நன்மையாக இருக்கும். ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே நன்மையாக இருக்கும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் எடுக்கிற முடிவு. சார், இப்போ தாவேக அரசு நீங்க மூச்சுக்கு 300 தடவை இது ஒரு பிஜேபியினுடைய ஒரு கவர்மெண்ட், இது ஒரு கைப்பாவை அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதா கூட மத்திய பாஜக அரசுக்கு எதிரான ஒரு மசோதா, ஒரு தீர்மானத்தை தானே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல தமிழ் தாய் வாழ்த்து விவகாரமா இருக்கட்டும், பாஜகவை எதிர்க்க வேண்டிய இடத்துல அவங்க சரியா தானே அவங்க ரோல் பிளே பண்றாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு அரசியலுங்க. இதெல்லாம் எதுவுமே விஜய்க்கு தெரியாதுங்க. ஒன்னு சொல்லட்டுங்களா அவருக்கு? இதெல்லாம் எதுவுமே முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கு இந்த டீலிமிட்டேஷன் என்றது, தமிழ் தாய் வாழ்த்து தீர்மானம் கொண்டு வந்தது இது மஸ்ட் அண்ட் மோஸ்ட். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க முதல்ல அவங்க பாடுறது என்ன பாடுறாங்க? வந்தே மாதரம் தான் பாடுறாங்க. அவர் பதவியேற்பு விழாவிலே கவர்னருக்கு அந்த நிகழ்ச்சியில் எல்லாத்துலயும் வந்தே மாதரம் தான் அவங்க பாடுறாங்க. அப்புறமா தான் எடுத்துன்னு போய் தமிழ் தாய் வாழ்த்தை கடைசியில போடுறாங்க. தமிழ் தாய் வாழ்த்தே மதிக்கல இவங்க. சோ இந்த தீர்மானம் கொண்டு வந்து மிகவும் அவசியமான தீர்மானம். கொண்டு வரலன்னா யாருக்கு அவமானம்னா, யாருக்கு மானம் போகும் கேட்டா விஜய் அரசு தான் மானம் போகும். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் இங்க ஒன்றிய அரசை எதிர்த்து கொண்டு வந்தாங்கன்றதுனால இதெல்லாம் சும்மா ஒரு சீன் போடுறது. இதெல்லாம் யாரு இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒரு அரசியல். நீ திட்டுற மாதிரி திட்டு, என்ன நீ சும்மா திட்டுற மாதிரி திட்டு, நான் உன்னை சும்மா திட்டுற மாதிரி திட்டுறேன், நம்ம மக்களை ஏமாத்தோம் என்ற மாதிரி அரசியல் தான் இது. பிஜேபியினுடைய கைப்பாவை தான், RSS கைப்பாவை தான் விஜய். இதுல எந்த மாற்றம் கிடையாது. இதெல்லாம் சும்மா ஒரு அரசியல். இவங்க காங்கிரஸ் கூட்டணி சேர்த்துனாங்கன்னா இவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணும். பிஜேபியோட மேலிடத்துல உத்தரவு இல்லாம எதுவுமே நடக்காது. காங்கிரஸ் எல்லாம் இனியெல்லாம் மேலெல்லாம் ஆட்சியெல்லாம் அமைக்காது. காங்கிரஸ் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உயிருக்கு போராடி நின்றுச்சு. நாங்க எடுத்துட்டு ICUல சேர்த்து வென்டிலேட்டர் ஆக்சிஜன்ல வச்சு உயிர் கொடுத்து அப்படி வெளியே கொடுத்தோம், தக்கார் வச்சோம்.
ஏதோ ஒரு எம்பி பதவி கொடுத்தோம், சீட்டு கொடுத்து ஏதோ 4-5 ஜெயிச்சாங்க. அதை டிவிகே காரன் கூட்டின்னு போயிட்டான். செத்த போனதுக்கு நாங்க உயிர் கொடுத்தோம், அவன் கூட்டிட்டு போய் அங்க வச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு அவங்க அந்த 4-5 எம்பி இதனால அவங்க மெஜாரிட்டியில வேணா அவங்க ஆட்சியில் இருக்கலாம். ஆனா எதிர்காலத்துல காங்கிரஸால ஒரு பெரிய பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் காங்கிரஸ்னால ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியோ ஒரு வெற்றி வாய்ப்பு எல்லாம் டிவிகேக்கெல்லாம் கிடையாது. அவங்கனால வேணா இவங்களுக்கு ஒரு 4 ஓட்டு வரலாமே தவிர இவங்கனால அவங்களுக்கு ஒரு 4 ஓட்டெல்லாம் எதுவும் கிடையாது. இவங்களால ஒரு 4 ஓட்டெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க வந்துட்டு பிஜேபியே நாங்க எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஒண்ணு பிஜேபி எதிர்க்கல, டீலிமிட்டேஷனுக்கு அவங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. கடுமையா எங்க பிஜேபி அட்டாக் பண்ணல. நாங்க சட்டமன்றத்துல பிஜேபி கடுமையா அட்டாக் பண்ணிருக்கிறோம். மோடி பேரை சொல்லி அட்டாக் பண்ணிருக்கிறோம். பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பேர் சொல்லி அட்டாக் பண்ணிருக்கிறோம். பிஜேபி ஜென்ம விரோதின்னு ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாரு. எங்களுக்கு ஜென்மத்துக்கும் எதிரி பிஜேபி அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல எங்கள் தலைவர் அன்றைய முதலமைச்சர் என்னாலும் மக்களின் முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. எந்த இடத்துல விஜய் இதை பேசுகிறாரு? கொள்கை ரீதியா நான் எதிர்ப்பினை தவிர நிர்வாக ரீதியா நான் எதிர்க்க மாட்டான்றாரு. சோ அவங்க பிஜேபி எதிர்க்க மாட்டாங்க. இது பிஜேபியினுடைய ஒரு கைப்பாக தான். இந்த கவர்மெண்ட் ஒரு மாதிரியா போதுங்க. இந்த கவர்மெண்ட் ஒரு மாதிரியா போதுங்க. இந்த தேர்தல் முடிவே எனக்கு சந்தேகமா இருக்குதுங்க. பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. வாழ்க.